traders and investors. ஸோ 2/1/2024 நான் பங்குச்சந்தைக்குள்ளே என்ட்ரு ஆகிறது முன்னாடி ஃபண்டமெண்டலாக என்ன நியூஸ் வந்து வாட்ச் பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல் லெவல்ஸ் என்ன டுடே. ஸோ அப்படிங்கிறது அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். எப்போதுமே நம்ம குளோபல் மார்க்கெட் எப்படி கம்ப்ளீட் ஆயிருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிடுவோம். குளோபல் மார்க்கெட்டில் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்தராக சார்ட் வந்து அப்டேட் ஆகலை. ஸோ நியூட்ரலாகவே இருக்குது. சரிங்களா. டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.1% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா 0.45% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. S&P 500 பார்த்தீங்கன்னா 0.24% நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நார்மலான ஒரு டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ எல்லா மார்க்கெட்டுமே டவுனில் இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த ஜப்பானோட எர்த்துக்விக், ஸோ அது ஒரு அலர்ட் பாதிப்பாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெஸ்டர்ன் கோஸ்ட் ஃபுல்லாக பாதிச்சிருக்குல்ல. ஸோ அதோட ரீசனாக தான் நம்மளுக்கு ஓரளவு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருக்காங்க, பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மற்றபடி ட்ரெண்ட் எல்லாமே அப் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. இன்ஸ்டியூஷனல் பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டெக்னிக்கல் லெவல்ஸ் வரப்போ நம்ம என்னென்னு பார்ப்போம். இந்தியன் இண்டிசஸை பொறுத்தளவுக்கு எஸ்டர்டே வந்து ஸோ சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 0.4% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருச்சு. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 0.5% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருச்சு. நிஃப்டி பேங்க்கை பொறுத்தளவுக்கு 0.12% நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருந்துச்சு. கமாடிட்டியை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு பிரெண்ட் குரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா குரூட் ஆயில் யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா 0.64% பாசிட்டிவாக க்ளோஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. பிரெண்ட் குரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா 0.64% வந்து 0.60% பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ கரன்சிஸை பொறுத்தளவுக்கு டாலர் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 0.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யூஎஸ்டி ஐனர் பார்த்தீங்கன்னா 0.4% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பாண்ட்ஸை பொறுத்தளவுக்கு ஸோ இந்தியாவோட 10 இயர் பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யுனைடெட் ஸ்டேட்ஸோட 10 இயர் பாண்ட் பார்த்தீங்கன்னா 0.1% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஃபர்தராக ஏடிஆரோட ரிப்போர்ட் நம்மளுக்கு வந்து அப்லோட் ஆகலை. சரிங்களா. ஸோ அதனால் ஏடிஆர்ஸோட ரிப்போர்ட் நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ நம்ம நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் அண்ட் நியூஸை பற்றி பார்த்துருவோம். ஸோ இன்னைக்கு என்ன நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்க்கு முன்னாடி எஸ்டர்டே வந்து இந்த எஃப்ஐஐடிஏ வந்து எந்த லெவலுக்கு பை பண்ணாங்க, செல் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம ஜஸ்ட் செக் பண்ணிடணும். எஃப்ஐஐ எவ்வளோக்கு பை பண்ணாங்கன்னா 1311 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. சரிங்களா. எவ்வளோக்கு செல் பண்ணியிருக்காங்கன்னா 2167 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. எஸ்டர்டேவே உங்களுக்கு தெரியும். ஸோ மார்க்கெட்டோட வால்டாலிட்டி அதிகமாக இருந்தாலும் பட் சின்ன சின்ன வால்டாலிட்டியாக இருந்துச்சு. ஸோ அதப்போ பையிங் வந்து எஃப்ஐ வந்து கம்மியாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டே அதிகமாக நடக்கல, ரொம்ப கம்மியாக தான் நம்மளுக்கு வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ டிஏயோட பையிங், அதாவது எஃப்ஐயோட பையிங் 1311, சேல்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2167 கோடிக்கு வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் சேல்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ 855 கோடி வந்து நெட் சேல்ஸ் அதிகமாக பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஹோல்ட் பண்ணல எடுத்திருக்காங்க. டிஏயை பொறுத்தளவுக்கு எவ்வளோக்கு பை பண்ணியிருந்தாங்கன்னா 7004 கோடிக்கு வந்து பை பண்ணியிருந்தாங்க. 6593 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருந்தாங்க. நெட் பர்ச்சேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 410 கோடிக்கு வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. டிஏயோட ரிப்போர்ட் இது. ஒரு 2 இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான். சரிங்களா. பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஜிஎஸ்டி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரை பேஸ் பண்ணுற அளவுக்கு 10% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அது வந்து டிசம்பர் மந்த்துக்கான டேட்டா. இது வந்து 1.65 lakh crore. சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ஜிஎஸ்டியோட கலெக்ஷன். நெக்ஸ்ட் வந்து கோல் செக்டார் அச்சீவ்ஸ் வந்து 10.9% வந்து க்ரோத் ஆயிருக்கு. சரிங்களா. நவம்பர் மந்த் 8 கோல் செக்டார்ஸ். ஓகே. ஸோ மோஸ்ட்லி நம்ம இந்த கோல் இந்தியாலாம் இன்னைக்கு வந்து லாங் பொசிஷன் வாட்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜப்பானோட ஒரு யூஸ் தான். ஓகே. ஸோ அது ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. ஸோ இந்த ஒரு 2 இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான் நம்மளுக்கு, அது ரெண்டுமே பாசிட்டிவாக தான் இருக்குது. நிஃப்டி இண்டெக்ஸ் ஸோ 1 டே டைம் ஃப்ரேமில் இருக்குது. ஃபர்தராக எஸ்டர்டே என்ன அப்டேட் பண்ணியிருந்தோம்னா நம்மளோட ஃபெப் லெவல் கன்ஃபர்மேஷன் சேஞ்ச் பண்ணிட்டோம். நம்மளுக்கு ஒரு க்ரீன் கேண்டில், நெக்ஸ்ட் ஒரு டோஜி, ஒரு ரெட் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்தா ஒரு பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்மளுக்கு இப்போதைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,677, அதாவது 21,680 to 660 பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஒன்ஸ் எனக்கு இதை பிரேக் ஆகுது அப்படின்னா, இந்த லெவலை கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா 21,593 கிராஸ் பண்ணிடுச்சுன்னா என்னோட குரூஷியல் சப்போர்ட், அதாவது ரொம்ப முக்கியமான சப்போர்ட் அப்படிம்போம்ல, ஸோ அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா 21,102 தான் என்னோட முக்கியமான சப்போர்ட். மார்க்கெட் அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை ஒன்று இந்த ட்ரெண்டில் பட்டாவது ரிட்டர்ன் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது சப்போர்ட்டுக்கு. சரிங்களா. இப்போ நம்ம மேஜர் அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்தளவுக்கு இன்னைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்ம செக் பண்ணிடுவோம். ஃபர்தராக நான் எஸ்டர்டேவே அப்டேட் பண்ணேன். ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் நம்மளுக்கு கிரியேட் பண்ணியிருக்கு மார்க்கெட் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணோம். எகெயின் வந்து இவ்வளோ தூரம் வந்து நான் வந்து பாசிபிலிட்டிஸ் கொடுத்துருந்தேன். இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்மளுக்கு செல்லிங் நடக்கலாம்.
ஒன்ஸ் நம்மளுக்கு இதை கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அப் ட்ரெண்ட் அப்படின்னா, ஆனால் நம்மளுக்கு கிராஸ் ஆச்சு, பட் ப்ராப்பரான பிரேக் அவுட் வந்து நம்மளுக்கு கிடைக்கல. சரிங்களா, ஜஸ்ட் வந்து ஒரு ட்ராப் தான் நம்மளுக்கு நடந்திருக்கு. நியூ ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 21,835 நியூ ஆல் டைம் ஹை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ்லேயே கிட்டத்தட்ட இந்த எர்த்குயிக் அந்த டேட்டா அதுக்கப்புறமே டக்குன்னு மார்க்கெட் விழுக ஆரம்பிச்சிருச்சு, சர்னு விழுக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கூட ஃபர்தராக அப்டேட் பண்ணோம். லாஸ்ட் லெவலையும் நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்து அப்டேட் பண்ணேன். கிட்டத்தட்ட 21,835 21,831 வரையும் எக்ஸாக்டா மார்க்கெட் வந்து மூவ் ஆச்சு. ஃபர்தராக டெலிகிராமில் வந்து அப்டேட் பண்ணி, ஸோ டெலிகிராம் பார்த்தவங்களுக்கு அந்த லெவல்ஸ் தெரியும். சரிங்களா, அங்கேருந்து சர்ன் மார்க்கெட் வாட்டில் விழுக ஆரம்பிச்சிருச்சு. நான் மார்னிங்கே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இது ஒன் ஆஃப் த ட்ராப் அப்படிங்கிறத நம்ம மார்னிங்கே வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தோம். அப்டன் ட்ரேட் எடுக்கிறவங்க இந்த ஒரு பர்டிகுலர் கேண்டில் மட்டும் தான் ட்ரேட் எடுத்தோம். நெக்ஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு ஹிட் பண்ணாலுமே நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எவ்வளோ தூரம் செல் ஆகுமானா, பட் அந்த எர்த்குயிக் இம்பாக்ட்னால இவ்வளோ தூரம் டக்குன்னு விழுந்துருச்சு. நானே டிஎஸ்எல் தான் ஹிட் பண்ணேன். சரிங்களா, ஸோ அதனால அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக உங்களுக்கு சார்ட் வந்து அப்டேட் பண்ணாமல் இருந்திருப்பேன். ஓகே, ஸோ இன்னைக்கான வியூ என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் நம்ம செக் பண்ணிடுவோம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 21,677 பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் சப்போர்ட். நம்மளுக்கு இன்னைக்கு டெலார் ஷீட் வந்து நெகட்டிவாக ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு 6:30 ஓப்பன் ஆனது என்னன்னு தெரியும். நெகட்டிவாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா நான் ஃபர்தராக ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கல, ஒன்று இந்த ட்ரெண்டில் வந்து சப்போர்ட் எடுக்கணும், இல்லைனா இங்கேருந்து மார்க்கெட் அகைன் சப்போர்ட் எடுத்து கீழே இறங்கலாம். பட் இதை பிரேக் ஆச்சு அப்படின்னா அகைன் மேலேயும் போகலாம். ஸோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். 21,582 தான் என்னோட நெக்ஸ்ட் லெவல் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா, அப் ட்ரெண்ட் போக நல்லா பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ட்ரெண்டில் பட்டே சப்போர்ட் எடுத்து அப் ட்ரெண்ட் போயிடணும். ஸோ இல்லை அப்படின்னா இருக்க சப்போர்ட்லேயே ஸ்ட்ராங்காக இன்னும் கொஞ்சம் சைட்வேஸ் மார்க்கெட் கொடுத்துட்டு அகைன் இங்கேருந்து மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது நிஃப்டி 50 இண்டெக்ஸில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி. ஸோ அதுவும் 1 டே டைம் ஃப்ரேம். பேங்க் நிஃப்டி தான் நேற்று நம்மளுக்கு கொஞ்சம் டவுன் க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா, ப்ரீவியஸில் இருந்ததோட ஒரு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேண்டில்ஸாக வந்து நம்மளுக்கு ஃபார்மேஷன் வந்து கொடுத்துக்கிட்டே வருது. அகெயின் ஒரு புல் ட்ராப் இருக்கலாம். ஸோ அதாவது ஒரு பெரிய ஒரு வேரியஸ் கேண்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா 48,000 அந்த லெவல் வந்து ஆக்டிவ் ஆகிட்டு இருக்கு பயங்கரமாக. மேஜர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்தளவுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிடுவோம். மேஜர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்தளவுக்கு எஸ்டர்டே ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னும், பட் நம்மளுக்கு எக்ஸாக்டாக நம்மளோட லெவலில் போயிட்டு டச் பண்ணிட்டு வந்துச்சு. இந்த லெவலில் போயிட்டு டச் பண்ணிட்டு அகைன் வந்து மார்க்கெட் வந்து விழுந்துச்சு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல் வந்து இது ஜஸ்ட் ஃபார் ரீட்ரேஸ்மெண்ட் லெவலாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். பட் நம்மளுக்கு அதை டச் பண்ணாலுமே ரொம்ப வேகமாக வந்து மார்க்கெட் விழுந்துச்சு. ஸோ ஓகே, லெவல் நல்லா இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நினச்சேன் எஸ்டர்டேவே. இவ்வளோ தூரம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி ஸோ இவ்வளோ தூரம் போய் அகைன் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. என்னன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் எனக்கு பிரேக் பண்ணியிருக்குங்க. 48,097 ஸ்ட்ராங் சப்போர்ட் எனக்கு பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அதனால மார்க்கெட் நெக்ஸ்ட் சப்போர்ட் எங்கே எடுக்கலாம் அப்படின்னா, அதாவது இப்போ நம்மளுக்கு இது கீழே வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் 47,948 வந்து எடுக்கணும். 47,882 அதுக்குள்ளே இருந்து பர்டிகுலர் லெவலில் இருந்து மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து உண்டு. சரிங்களா, ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நிஃப்டி, ஸோ நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே இல்லை, நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே ஆல்ரெடி நம்ம போட்ட டைரக்ஷனில் தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. பட் சின்ன ஒரு சைட்வேஸில் போயிட்டு இருக்கு. அகெயின் வந்து ஒரு ட்ராப் நடந்துட்டு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ட்ராப் வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தந்துடலாம். இன்னைக்கான மேஜர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் 0 to ஹீரோ ஸ்ட்ராட்டஜி எதுவும் கிடைக்க சான்சஸ் இருக்கான்னா, ஓகே நம்ம டவுன் ட்ரெண்டில் வந்தால் 0 to ஹீரோ ஸ்ட்ராட்டஜி நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். எவ்வளோ தூரம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா 21,304 வரையும் நீங்கள் வெயிட் பண்ணலாம் பயங்கரமாக. ஓகே, சம்பவம் இருக்குது. அதுக்கு கீழே வரணும். ஸோ பிரேக் அவுட் ஆகிருக்குல்ல, இதுக்கு கீழே மார்க்கெட் நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம 21,304 வரையும் தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஸோ 0 to ஹீரோ ஸ்ட்ராட்டஜி பயங்கரமாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதுதான் இன்னைக்கான மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ ஐ எம் நாட் ஏ செபிலிட்டி அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஓகே, ஸோ நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.